வேளச்சேரி கிழக்கு மண்டலுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டு கால வளர்ச்சியடைந்த பாரதத்தை பற்றி பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மாவட்ட தலைவர், கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற 67 மாவட்ட தலைவர்களில் சிறப்பாக இளம் தலைவராக பேச்சராக நம்முடைய வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர்களை மோடி பேச்சுலர், வாஜ்பாய் பேச்சுலர், நம்முடைய மண்டல தலைவர் பேச்சுலர், மன்னிக்கலாம் பொண்ணு பார்த்துட்டு அப்பீல் போட்டுருக்காரு. இப்போ மேடையில் இருக்கின்ற நம்முடைய இதனுடைய பொறுப்பாளர் திரு டாக்டர் செல்வராஜ் அவர்கள், நம்முடைய ஏ முருகன் அவர்கள், நம்முடைய முன்னாள் பொதுச்செயலர் திருமதி சாய்ராம் லட்சுமி அவர்கள், இந்த மண்டலை கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக வளர்த்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்டல் தலைவர் திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள், மூத்த காரியகர்த்தா இன்று 85வது கிளை தலைவராக எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா VS விஜயராமன் அவர்கள், திரு தர்மராஜ் அவர்கள், அண்ணன் பாலு என்ற பட்டா பாலு சுப்பிரமணியம் அவர்கள், பி ரகுநாதன் அவர்கள், எனக்கு முன்னாடி இந்த வேளச்சேரி தொகுதியில் இங்கே எல்லாம் புறம் போட்டவர் திரு பி ரகுநாதன், திரு விஜய் சுரேஷ் அவர்கள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க, நிறைய பழந்தெருவில் நிறைய அண்ணன் புகழேந்து இருக்கிறாரு. அவரெல்லாம் ராஜ்நாத் சிங்கை கை கொடுத்தவர், தேசிய தலைவராக இருக்கும்போது 2011 ராஜ்நாத் சிங் கை கொடுத்தவர், கை கொடுத்து விஷ் பண்ணவர் யார் புகழேந்தி. அப்போ ராஜ்நாத் சிங் வரல 3 வரல சேர்ந்த ஒரு வரல. நம்முடைய அதை தொடர்ந்து நம்முடைய மாநிலத்துடைய பொதுக்குழுவாக அண்ணன் திரு முத்துராஜ் அவர்கள், நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர், ரொம்ப ஏதோ ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு ஆதாயத்தில் ரொம்ப விழிப்புடன் கடந்த ஒரு வருடமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மண்டலுடைய பொதுச் செயலாளர் 178 மாமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு செல்வாக்கு மிக்கவர். அவர் இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் வாழ்த்தி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளாக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்தனால் இந்த பாரதம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது தான் தரலாறு. கடந்த 2004 முதல் 2014 வரை திரு காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக செயல்பட்டார். அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ஊழல், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அமைச்சர்களுடைய ஊழல், 2G ஊழல், ஸ்பெக்ட்ரம் ஊழல், விமான வாங்குதல் ஊழல், ரஃபேல் ஊழல், இப்படி நிறைய ஊழல் எல்லாம் செய்து மக்கள் அவர்களை விரட்டி அடித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 2014 பொதுத் தேர்தலில் 283 பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக 2014 மே 26ஆம் தேதி இந்தியாவுடைய பாரத பிரதமராக 15வது பிரதமராக பதவியேற்கிறார். அவருடைய செயல்பாடு கடந்த 11 ஆண்டுகளாக அவர் முதலில் ஏற்படுத்தியது ஜன்தன் அக்கௌண்ட், எல்லோருக்கும் வங்கி கணக்கு. ஏன் வங்கி கணக்கு வேண்டும் என்றால், மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள், அந்த கடைக்கோடி மக்களுக்கும் அதனுடைய திட்டத்தினுடைய மதிப்பீடோ அல்லது பணமோ அல்லது மானியமோ சென்றடைய வேண்டும் என்றால் ஒரு வங்கியினுடைய கணக்கு எல்லோருக்கும் வேண்டும். அதில் நம்முடைய தேசியம், மாநிலம், மாவட்டம், கிளை வழியாக போகும்போது அதில் ஏதாவது தொந்தரவு இருக்கிறது, அந்த பணம் முழுமையாக சென்றடைவதில்லை. அதற்காக எல்லா மக்களும், இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களுக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பித்தார். அதனை ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிதம்பரம் அவர்களோ திரு கபில் அவர்களோ அவர்களை கிண்டல் பண்ணி பேசினார்கள். அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒருவர் ஒரு பேங்க்ல போய் நம்மளால போய் முன்னாடி எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நான் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி அந்த பேங்க்ல அதற்கு முன்பு அக்கௌண்ட் வைத்திருந்த ஒருத்தர் எனக்கு அறிவுப்படுத்தினால்தான் அந்த அங்கிலுடைய நாம் கணக்கு துவக்க முடியும். யாருமே இருக்க மாட்டாங்க, யாரை கேட்பது என்று தெரியாது, யாருமே கேட்டாலும் கொடுப்பாங்க என்று தெரியாது. அப்படி ஒரு காலகட்டம். ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் அந்த வங்கிக்கு செல்ல மாட்டார்கள். அங்கே சென்றால் என்ன கேட்பார்கள், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஏதாவது நம்ம கேட்டால் அவங்களுக்கு புரியுமா அல்லது நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுமா என்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய பாரத பிரதமர் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் எல்லோருக்கும் வங்கியில் நேரடியாகவே வங்கி கணக்கை ஏற்படுத்திய விளைவு இன்று எல்லா மக்களுக்கும் மானியம் அவருடைய வங்கி கணக்கில் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது செய்த முதல் ஜீரோ பேலன்ஸ். ஐயா சொன்ன மாதிரி ஜீரோ பேலன்ஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்னா நீங்கள் 500 ரூபாய், 1000 ரூபாய், செக் புக் வச்சா ஒரு 1000 ரூபாய், அது ATM கார்டு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் கிடையாம வெறும் ஜீரோ பேலன்ஸ். நீங்கள் ஜீரோ பேலன்ஸ், நீ பணமே கட்ட வேண்டாம், அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஆதார் கார்டை கொண்டு போய் நான் தான் கேன்சி எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த பேங்க் மேனேஜர் கண்டிப்பாக பண்ணும். இதை இந்தியா முழுவதும் கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர். கடந்த 70 ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி செய்யவில்லை.
இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் கிராமத்தினுடைய ஏழை தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கழிப்பறை கிடையாது. ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு அந்த காலையினுடைய இயற்கை விவாத போவதற்கு காலையில் அவங்க 5 மணிக்கு முன்னால் போக வேண்டும் அல்லது இரவு 6 மணிக்கு முன்னால் போக வேண்டும். இதை பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கும் போது அவரையும் கிண்டல் செய்தார்கள். அப்பொழுது ஒரு பாரத பிரதமர் பாத்ரூம் கட்டுறதுக்காக வந்திருக்கிறார் என்று ஏன் பண்ணார்கள். அதையும் அவரை முறியடித்து இன்று இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் 13,000 ரூபாய் மானியம் கொடுத்து கழிப்பறையில் வசதி கொடுத்து தாய்மார்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் சுகாதாரம், எல்லாருக்கும் சுகாதாரம் வேண்டும் என்பதற்காகவே ஸ்வச் பாரத், தூய்மையான இந்தியா வேண்டும், தூய்மையான பாரதம் வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய தெரு, நம்முடைய மாநிலம், நம்முடைய அரசாங்க இடங்கள் எல்லாத்தையும் சுத்தமாய் கொண்டு ஸ்வச் பாரத் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் மருத்துவ காப்பீடு, ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்தார். ஏழை எளிய தாய்மார்களோ ஏழை எளியவர்களோ வறுமைக்கு பொறுத்தவர்களோ இந்த மருத்துவமனைகளில் போய் 2 லட்சமோ 10,000மோ 50,000மோ மருத்துவ வாங்க முடியாது, நோய்க்கு பார்க்க முடியாது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளிவதற்காக 5 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதைத் தொடர்ந்து எல்லோருக்கும் வீடு கட்டி தருகின்ற ஆவாஸ் யோஜனா, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தருகின்ற திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாததை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் செய்யாததை செய்து முடித்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு மானியம், விவசாயிகளுக்கு மண் அட்டை, இன்சூரன்ஸ், அவங்களுடைய வருடத்திற்கு 6,000 ரூபாய் இதுவரைக்கும் எந்த அரசும் செய்யாததை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு 6,000 ரூபாய் செய்கிறார். அது மட்டுமல்லாமல் அடல் பென்ஷன் 18 வயதிற்கு மேலிருந்து 60 வயதுக்குள்ள 40 வயதுக்குள்ள இருந்தவர்கள் வங்கியில் 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்கள் மாதம் போட்டு வந்தால் உங்களுடைய முதுமையில் 60 வயதுக்கு பிறகு உங்களுக்கு பென்ஷன் வரும் என்பதை அடல் பென்ஷனை கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற 25 கோடி வறுமைக்கு அடியில் இருந்த, வறுமை கோடு கீழ் இருந்த 25 கோடி மக்களை கடந்த 11 ஆண்டுகளில் அவர்களை வறுமை கோட்டிலிருந்து உயர்த்தி நடுத்தர மக்களாக, நடுத்தர மக்களுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் முன்னாடிலாம் நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோமோ அல்லது ஒரு கவர்மெண்ட் வேலைனோ நம்ம கெசட்டட் அதிகாரிகள் பார்க்கணும், அரசு அதிகாரிகள் பார்த்து கிரீனிங்கில் சிக்னேச்சர் வாங்கணும். கடையில் உட்கார்ந்து முத்தலாக் என்று 3 முறை சொல்லி ஒரு கடிதமோ அவருடைய சகோதரியிடமோ யாரோ ஒருவர் மூலம் அதை சொன்னால் அந்த பெண் விவாகரத்து பெற்று அந்த பெண் அனாதையாக தெருவில் இருக்கின்ற ஒரு விபரீத நிலை இருந்தது. அதனை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதர மக்களுக்கு, பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டுமல்லாமல் காஷ்மீரில் 370 சிறப்பு அந்தஸ்து